நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபண்டோட அக்கௌண்ட்டை உங்களால கன்ஃபார்மா அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ காலேஜ் போற நீங்க கன்ஃபார்மா கம்மியான கேபிட்டல் தான் வச்சிருப்பீங்க. ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் தான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல நீங்க வெறும் $100 கொடுத்தா போதும், $10,000 உள்ள அக்கௌண்ட்டை உங்களுக்கு தருவாங்க. ஃபாரெக்ஸ் தான் இந்தியாவில் இல்லீகல் ஆச்சு, எப்படி ப்ரோ லீகலா ட்ரேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் இஸ் த ஒன் ஆஃப் த வே. 5K 10K 25K. ஸோ இந்த இடத்துல நீங்க கேபிட்டல் எவ்வளவு தூரத்துக்கு மேல எடுத்துட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் வீடியோவில் செகண்ட் பார்ட். நிறைய பேர் என்கிட்ட ஃபாரெக்ஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம சேனலில் ஃபாரெக்ஸ்னு தனியாக பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பிளாட்ஃபார்ம்னா என்ன, ஃபண்டிங் அக்கௌண்ட்னா என்ன, அதோட பெஸ்ட் ஆப்ஸ்லாம் என்னென்ன, அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் அண்ட் விட்ரா எப்படி பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா என்ன, உங்களுக்கு செட் ஆகும் ஆகாதான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வீடியோ இருக்கும். ஸோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க. அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்மளுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் ஆஸ் அ ட்ரேடிங் கம்யூனிட்டி நம்ம நல்லாவே ஸ்ட்ராங்கா grow ஆகலாம். சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி சிங்கிள் ஒன். லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபண்டிங் அக்கௌண்ட்னா என்னன்னு சொல்லி நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஸ்கில் ட்ரேடர் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்கில் ட்ரேடர் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கேபிட்டல் இல்லை. ட்ரேடிங் பண்ணணும்னா கன்ஃபார்மாக கேபிட்டல்னு சொல்லி ஒரு கன்ஃபார்மாக வேணும். ஸோ இப்போ அந்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அளவுக்கு இல்லை, லைக் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட் உள்ள வருவாங்க. ஸோ ஃபண்டிங் அக்கௌண்ட் உள்ள வந்துட்டு உங்களுடைய அந்த சின்ன கேபிட்டலுக்கு ஒரு அக்கௌண்ட் தருவாங்க உங்களுக்கு. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் வச்சு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் $100 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு $1,000 எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்ப்பா. ஸோ $1,000 ஒரு அக்கௌண்ட் தருவாங்க. இப்போ அந்த அக்கௌண்ட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். ஓகே, எதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும்? நான் ட்ரேட் பண்ணுவேன், ப்ராஃபிட் பண்ணுவேன், அவ்வளோதான். அதான் கிடையாது. அப்போ அப்படி பண்ணால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இப்போதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வரும். இப்போ அந்த ஃபண்டிங் அக்கௌண்ட்ல உங்களுக்கு கேபிட்டல் தராங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சின்ன கமிஷன் நீங்க தரணும். அது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு தான் நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ணணும். அதெல்லாம் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் ஸ்க்ரீனில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட கம்மியான கேபிட்டல் இருக்கு, உங்களுக்கு யாருன்னா கேபிட்டல் தரணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபண்டிங் அக்கௌண்ட் இஸ் த பெஸ்ட் வே. ஓகேங்களா? ஸோ நிறைய சேலஞ்சஸ்லாம் அதில் இருக்குது. அதாவது நிறைய டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்க்ரீனில். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டிங் பெப்ஸ், ஃபண்டிங் நெக்ஸ்ட், இன்ஸ்டா ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் கூகுள் ரிவ்யூ பார்த்து. ஓகே, இப்போ நீங்கள் டெபாசிட் அண்ட் விட்ரா அப்படி பண்ண போகிறீங்க. சரி, டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் அதை காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா தேர் இஸ் நோ நீட் டு டெபாசிட். ஏன்னா அவங்களே கேபிட்டல் தந்துடுவாங்க. இப்போ நீங்கள் ப்ராஃபிட் எப்படி விட்ரா பண்ண போகிறீங்க? பைனான்ஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஆப். ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பைனான்ஸ் ஆப்பில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபண்டிங் அக்கௌண்ட்டை வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராஃபிட் நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ உங்கள் பைனான்ஸ் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா பைனான்ஸ் ஐடிக்கு அவங்க உங்களுடைய ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். அண்ட் இப்போ ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ரா டிப்புன்னு கூட சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஜாப் போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணாதீங்க. இதுக்குன்னு ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் வெறும் ஃபாரெக்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. இன்கேஸ் பேங்க் ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப வரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த தப்பை கன்ஃபார்மாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. தனியாக செப்பரேட்டாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்கி ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு அவர் சேனல் ட்ரேடிங் வித் சந்துரு. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வீடியோ நிறையா இருக்கும் அண்ட் ஃபுல் குவாலிட்டி வீடியோ இருக்கும். உங்களுக்கு ட்ரேடிங் கற்றுக்கணும், இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும், இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கணும், இல்லை வேறு எதனா ட்ரேடிங்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ ட்ரேடிங் கோர்ஸ் கொடுக்குற, அதை போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. மொத்தமாக 5 பார்ட் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக்லாம் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஒரு சொந்தமாக ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க அண்ட் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பெப்ஸோட ஃபண்டட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சில இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களை நான் மானிட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் 5% இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா $5,000 ஃபண்டிங் அக்கௌண்ட். இப்போ 5% மேக்ஸிமம் லாஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 5,000க்கு 10% பார்த்தீங்கன்னா $500. இப்போ $250 தான் உங்களால் மேக்ஸிமமாக லாஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் அதுக்கு மேலே பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் அந்த ரூல்ஸை மீறதா அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி லாஸ் பார்த்தீங்கன்னா
3%. ஓகேவா? ஸோ அரௌண்ட் $180 $150 கிட்ட தான் உங்களால் ஒரு நாளைக்கு லாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை தாண்டி நீங்கள் ஒரு நாளைக்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்ககிட்ட அந்த அக்கௌண்ட்டை வாங்கிப்பாங்க, இல்லை வாட் எவர் த ரீசன். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆன் ரிவார்ட் அப்படின்னு சொல்லி 15% இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் $1000 ஒரு ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்குறீங்க. ஓகேங்களா? $1000 15% என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த 15%ங்கிறது கன்சிஸ்டன்சி ஆன் ரிவார்ட். ஓகேங்களா? ஸோ $150 தான் உங்களுடைய டோட்டல் ப்ராஃபிட் இருக்கணும். அப்பதான் அவங்க உங்களுக்கு பே அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, அதை நீங்கள் லாஸ் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வரலாம். இப்போ லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3% தான் பண்ணணும் டெய்லி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு தான் உங்ககிட்ட இருந்து ஒரு டஃப்பாக உங்களுக்கு ஆக்குவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரூல்ஸை நீங்கள் மீறும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வாங்கின அக்கௌண்ட்டை அவங்க எடுத்துக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு வாட்டி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபண்டிங் டிப்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்படி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா ஃபண்டிங் கேபிட்டல் வச்ச அக்கௌண்ட்ஸ் இருக்குது. 5K 10K 25K 50K அண்ட் 100K. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேபிட்டல் எவ்வளோ தூரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ நான் 0ல் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரியே 0ல் நீங்கள் 10K அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது $10,000 கேபிட்டல் வேணும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வெறும் $100 கொடுத்தா போதும், $10,000 உள்ள அக்கௌண்ட்டை உங்களுக்கு தருவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா ரூல்ஸ் இருக்குது, அதை கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாமல் வாங்கினீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக லாஸ் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த $100 அக்கௌண்ட் கொடுத்து இப்போ நீங்கள் வாங்குறீங்க, இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த $100 அக்கௌண்ட் அவங்க உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டா இந்த $100 தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸ்டெப் 1 நம்ம போனோம் அப்படின்னா இந்த இடத்துல டார்கெட்லாம் வேறு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10% நீங்கள் டார்கெட் பண்ணணும். மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மியாக இருக்குது, மினிமம் லாஸ் அதே தான். அண்ட் ட்ரேடிங் டேஸ் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 0ல் பார்த்தீங்கன்னா 7 டேஸும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும், மினிமம் ட்ரேடிங் டேஸ். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 நாள் பண்ணால் போதும். அண்ட் லெவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே டீப் டவுனாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆப்ஸ் வேறு இருக்குது, ஃபண்டிங் டிப்ஸ் மாதிரியே நிறைய ஆப்ஸ் இருக்குது ஃபண்டிங் அக்கௌண்ட்டில். கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டிங் கிட்ட வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நான் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ரெகுலராக ஃபாரெக்ஸ் பற்றி இனிமேல் நான் வீடியோ போடுவேன். 2026 இஸ் அவர் பிரைம் இயர். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஒன்ஸ் அகேன். பை. அண்ட் வெயிட் உங்களுக்கு அதுக்குன்னா ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், அதை மறக்காமல் போய் பார்த்துருங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த இடத்துல லிங்க் தரேன் நான் இருக்கும். ஸோ பை.